ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெயிண்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்படி இருக்கிற சிலையை எப்படி மாற்ற போகிறோன்னு எனக்கே தெரில. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த சாமி வந்து லட்சுமி சாமி. இந்த சாமி வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சாமி வந்து நான் கொஞ்சம் நாளாக கும்பிட்றதே விட்டுட்டேங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது, 1 வருஷம் ஆகுது நான் சாமி கும்பிட்டு. நான் சாமி கும்பிட்றதே இல்லை. சில பல காரணங்களால நான் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அப்போ க்ளீன் பண்ணும்போது சாமியை பார்த்தா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, சரி ஓகே இது கலர்ஃபுல்லாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி ஓகேன்ட்டு பாப்பாக்கிட்ட பெயிண்டிங் வாங்கி அப்படியே எனக்கு தெரிஞ்ச கலரை அப்படியே பெயிண்ட் அடித்து கலர்ஃபுல்லாக ஆக்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சாமியை நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது நான் வாங்கியிருந்தேன். இதோட 2 சாமி வாங்கியிருந்தோம். அக்கா ஒன்று, நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அங்கேயே பெயிண்டிங்கில் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த சாமி நல்லா லுக்காக இருந்தாங்க. ஸோ நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த சாமியை வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு இந்த சாமி கொஞ்சம் ஸ்பெஷல் தான், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் கலை இல்லாமல் இருந்தது, எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஸோ எனக்கு மனசுக்கு என்னைக்கு பிடிச்சிருக்கோ அன்னைக்கு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதேமாரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். சாமி ரொம்ப டல்லாக இருந்தாங்க. சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் பெயிண்டிங் எடுத்தேன். எனக்கும் பெயிண்டிங் பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. பாப்பாவும் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நானும் எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன். ஸோ என்னோடய பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு, இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் தான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ சாமியோட லுக்கு நல்லா இருக்குங்களா? இப்போ பாருங்கள், அப்போ இருந்த சாமிக்கும் இப்போ இருந்த சாமிக்கும் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டு. இனிமேல் துடைக்காமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமி என்றைக்கும் சூப்பராக இருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், டாட்டா.